இந்த சாப்டர்ல நம்ம டெக்ஸ்சரிங் பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்சரிங் அப்படின்றது வந்து நம்ம பேசிக்கா பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுல வந்து டெக்ஸ்சரிங் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டா we are going to see டெக்ஸ்சரிங். ஓகே, டெக்ஸ்சரிங் பாலி. ஓகே, ஒரு பாலி எப்படி டெக்ஸ்சர் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பேசிக் யூவி. ஓகே, ஸோ மேப்பிங் எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் யூவி ப்ராஜெக்ட் அண்ட் அதை எடிட் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேப்பிங் இன் யூவி. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்டை எப்படி வந்து அன்ராப் பண்ணிட்டு அதை வந்து எப்படி வந்து மேப் பண்றது அப்படின்றத இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ நம்ம மாயாக்குள்ள போவோம். ஓகே, மாயா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹவுஸ் இருக்கு. ஓகே, சாம்பிள் ஹவுஸ். இது பாலியில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இதை வந்து நம்ம டெக்ஸ்சரிங் பண்ண போறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டோட்டலா இருக்கக்கூடிய அந்த விண்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு பிளெண்ட் குள்ள போறேன். ஓகேவா? ஸோ பிளெண்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிளெண்ட் வந்து அதுக்கு அப்ளை ஆயிடும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதை வந்து டார்க் ப்ளூவா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டார்க் ப்ளூ அப்படின்னா கூலர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நான் டார்க் ப்ளூவா யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரன்சி லிட்டில் பிட் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ செலெக்ஷன்ல இருக்கா, இந்த செலெக்ஷனோட இன்வெர்ஸ் செலெக்ஷன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு செலக்ட்ல போயிட்டு இன்வெர்ஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஐ கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்வெர்ஸ் செலக்ட் பண்ணும். ஸோ இன்வெர்ஸ் செலெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஹவுஸோட பெயிண்ட். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா லேம்பர்ட் ரெண்டரிங்ல லேம்பர்ட் அப்படின்ற மெட்டீரியலை செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ லேம்பர்ட் மெட்டீரியலை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு என்ன கலர் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ கோ வித் லிட்டில் பிட் creamy. ஓகே, ஸோ creamy கலர்ல நான் அதை டெக்ஸ்சர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்ல போயிட்டு இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் விண்டோ ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த விண்டோஸ்க்கு ஃப்ரேம்ஸ் கொடுக்க போறேன். ஃப்ரேம்ஸ்க்கு இப்போ க்ரோ, தட் இஸ் செலக்ஷன் க்ரோ அப்படின்னு கொடுக்குறேன். ஷிஃப்ட் கிரேட்டர் தென் சைன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செலெக்ஷன் வந்து க்ரோ ஆகிட்டே போகும். ஸோ இந்த செலெக்ஷனோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோ ஆயிடுச்சு. ஓகே, க்ரோ ஆனதுக்கப்புறம் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த செலெக்ஷன், தட் இஸ் உங்களுடைய கிளாஸ் செலெக்ஷன்ஸ் எல்லாம் டீசெலக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? டீசெலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ இதுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்றேன். ரெண்டர்ல பிளெண்ட் மெட்டீரியல். ஓகே, இதுக்கு போயிட்டு ஃப்ரேம்ஸ் போட்டுக்கிறேன். ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃப்ரேம்ஸ்க்கு என்ன கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல ப்ரௌனிஷ் கலர்ல நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ ஐ கோ வித் லிட்டில் பிட் ப்ரௌன். ஓகே, ஸோ டார்க் ப்ரௌன் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டோர்ஸ் அண்ட் காரேஜ் டோர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இந்த டோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கும் பிளெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் யூஸ் பண்ணிட்டு ஐ கோ வித் லிட்டில் பிட் ஆரஞ்சிஷ் கலர். ஓகே, ஸோ ஆரஞ்சு கலர்ல எடுத்துக்கிறேன் ஸோ தட் கொஞ்சம் ஹைலைட்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி டாப்லையும் ஓகே ரூஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா நான் டெக்ஸ்சர் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஐ கோ வித் டு மை சைட் வியூ. ஓகே, சைட் வியூல போயிட்டு இப்போ வயர் ஃப்ரேம் மோடுக்கு போறேன். ப்ரெஸ்ஸிங் எஃப். ஓகே, ஸோ போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் செலக்ட் பண்ணி இப்போ நான் டோட்டல் ஃபேஸையும் நான் செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கும். இந்த செலெக்ஷன் எனக்கு வேணாம். ஓகே, ஸோ வேணான்றப்போ நீங்க கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்க டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு எதெல்லாம் வேணாமோ அந்த செலெக்ஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா டீசெலக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு தனி மெட்டீரியலா நம்ம கொடுக்க போறோம். சரியா? ஸோ தனி மெட்டீரியலா என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ரெண்டரிங்ல அதே லேம்பர்ட் கொடுக்குறேன். ஸோ லேம்பர்ட்க்கு ரூஃப் அப்படின்னு நேம் பண்றேன். ரூஃப். ஓகே, ஸோ அதுக்கு உங்களுக்கு கலர்ல போய் கொடுக்கலாம், என்ன கலர் வேணுமோ கொடுக்கலாம். இங்க வந்து ஐ எம் கோயிங் டு செலக்ட் அ 2D டெக்ஸ்சர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்கர் பாக்ஸ், தட் இஸ் கலர்ல செக்கர் பாக்ஸை கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ செக்கர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் தேவைப்படுதோ அப்படி கொடுத்துக்கலாம். ஃப்ராக்டல் நாய்ஸ், ஸோ அந்த மாதிரி நாய்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ராக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ராக்னு கொடுத்துட்டு
இங்க கலர்ஸ் தட் இஸ் அந்த ராக்கோட கலர்ஸ்ல போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எங்க இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அவுட்புட் போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க கலர்ல ராக் அப்ளை பண்ணீங்கல்ல, ஸோ அந்த இன்புட் போங்க. இன்புட் போயிட்டு ஐ எம் கோயிங் டு செலக்ட் அ பிளாக். ஓகே, ஸோ பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு இதோட கலரும் கொஞ்சம் டார்க்கரா கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ see that கொஞ்சம் கிரெயினியா இருக்கும். ஸோ இட் லுக்ஸ் பெட்டர் தென் பிஃபோர். ஓகேவா, ஸோ இது கொஞ்சம் டார்க்கா கூட நம்ம ஐ கேன் யூஸ் ப்ரௌன் ஆல்சோ. ஓகே, ஸோ இட் லுக்ஸ் லிட்டில் மோர் பெட்டர். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு அப்ளை அ tiled brick to it. ஓகே, ஸோ bricks எப்படி எடுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ரெண்டரிங்ல லாம்பர்ட் அப்படின்ற மெட்டீரியலை அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு கலர்ல நான் டெக்ஸ்சர் கால் பண்றேன். இந்த செக்கர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓகேவா, ஸோ இதுல ஃபைல் அப்படின்னு போறேன். ஓகே, ஸோ ஃபைல் அப்படின்றது செக் இட் அவுட் இந்த டாப்ல 4th ஆப்ஷனா இருக்கும். சரியா, ஸோ இந்த கிரியேட் எடிட்டர் ரெண்டர் நோட்ல ஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபோல்டர் ஐகான்குள்ள போயிட்டு கோ அண்ட் சர்ச் ஃபார் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ். ஓகேவா, ஸ்டோன்ஸ் செலக்ட் பண்றேன். ஜஸ்ட் கிவ் ஓபன். ஓகேவா, ஓபன் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்கா இதுல அப்ளை ஆயிருச்சு. அப்ளை ஆனதுக்கு அப்புறம் இப்போ என்னுடைய லாம்பர்ட் குள்ள போயிட்டு என்னுடைய பிளேஸ் 2D டெக்ஸ்சர் தட் இஸ் இதோட இன்புட் குள்ள போனீங்க அப்படின்னா லாம்பர்ட் 8 இன்புட் குள்ள போனீங்க அப்படின்னா you will get so 2D டெக்ஸ்சர் மேப்பிங்ல போயிட்டு நீங்க கவரேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து 10 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா you see that 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ let me go back again. It doesn't change. 16ல just go back here. ஓகே, ரிப்பீட்ல 10 டைம்ஸ். ஓகே, இதுல 10 டைம்ஸ். சாரி, டிஃப்ரெண்டான ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கோ பேக் ஹியர் இன்டு திஸ். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. just go into this. இது வந்து 1 and இதுவும் 1. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இங்க 10 டைம்ஸ். ஓகே, ஸோ 10 டைம்ஸ் இல்லாம I'm going to reduce it little more. ஓகே, ஸோ எந்த ஆக்சிஸ்ல நீங்க ரெடியூஸ் பண்ணுமோ ஸோ அந்த ஆக்சிஸ்ல நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ when உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் லீவ் இட் ஆஃப். ஓகேவா, ஸோ ஒரு பாலி ஹவுஸை வந்து ஈஸியா நீங்க டெக்ஸ்சர் பண்ணிக்கலாம் பை செலக்டிங் ஃபேஸ் இல்லாட்டி டோட்டல் ஆப்ஜெக்டா நீங்க செலக்ட் பண்ணி நீங்க டெக்ஸ்சர் பண்ணிக்க முடியும். சரியா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூவி மேப்பிங் அப்படின்றத பார்க்கலாம். சரியா, யூவி டெக்ஸ்சர். ஓகே, ஸோ சிம்பிள் யூவி டெக்ஸ்சர் பண்றதுக்காக ஸோ இந்த ஃபைல் நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல்ல இந்த லேண்ட் பிளேன் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த லேண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு ரெண்டரிங்ல லாம்பர்ட் அப்படின்றத நான் அப்ளை பண்றேன். லாம்பர்ட் அப்படின்ற மெட்டீரியலை நான் அப்ளை பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா லாம்பர்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அதோட ஆட்ரிபியூட்ல லாம்பர்ட் இருக்கும். சரியா, ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம் கோயிங் டு அப்ளை அ மெட்டீரியல் ஃபார் இட். ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்க ஆட்ரிபியூட் எடிட்டர்ல கலருக்குள்ள இந்த செக்கர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைல்ல போய்க்கோங்க. சரியா, ஃபைல்ல போயிட்டு நான் அந்த சோர்ஸ் இமேஜ்ல இருக்கும். ஸோ சோர்ஸ் இமேஜ்ல இருக்க அந்த இமேஜை நான் ஓபன் பண்றேன். லேண்ட் அப்படின்னு இருக்கு. சரியா, ஸோ அதை நான் இப்போ ஓபன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா எனக்கு அப்ளை ஆகல பிகாஸ் நான் வச்சிருக்க இமேஜ் வேற இது வேற. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நான் அப்ளை பண்ண போறேன் கரெக்டா. சரியா, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து யூவி மேப்பிங் கொடுக்கணும். சரியா, ஸோ யூவி மேப்பிங் அப்படின்னா இப்போ உங்களுக்கு யூவியை ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டா மேப் பண்ணும். ஓகே, டெக்ஸ்சர் பண்ணும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த டிராப் டவுன் மெனுஸ்ல மாடலிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்க மெனுஸ்ல இஃப் யூ ஃபைண்ட் யூவியை ஓபன் பண்ணிக்கோங்க. சரியா, ஓபன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா பிளேனார் அப்படின்னு இருக்கும். ஸோ பிளேனாருக்குள்ள செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓகேவா, செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ ஸோ அந்த ஆக்சிஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா டு யுவர் லெஃப்ட் பாட்டம்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சிஸ் வந்து கிளீனா தெரியும். ஓகே, ஸோ அந்த ஆக்சிஸை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இப்போ எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல வேணும். ஸோ ஒய் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல கரெக்டா ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து கரெக்டான டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் ஆகல, ஆனா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த அவுட்லைனை நீங்க ஸ்கேல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ரிப்பீட் பண்ணணும்னா யூ கேன் ஜஸ்ட் ரிப்பீட் இட். சரியா,
ஸோ இதை வந்து நான் ரொட்டேட் பண்ண போறேன். சரியா? ரொட்டேட் பண்ணி கரெக்டா செட் பண்ணலாம். சரியா? ஸோ இதுல ரொட்டேஷன்ல போய் I'm going to rotate it. Okay, so direction இது x axis இல்ல. Okay, so y axis ல rotate பண்றேன். So இதுதான் கரெக்டான rotation. So just control பிடிச்சு இந்த இடத்துல empty spaceல click பண்ணி drag பண்ணீங்கனால ஆட்டோமேட்டிக்கா rotate ஆகும். So இங்க பாத்தீங்கன்னா 90 டிகிரி கொடுக்குறேன். So பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல வந்துருச்சு. So கரெக்டா அலைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக just moving back. Okay, so இதுல ஸ்கேலிங் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. I'm just going to reduce it. Okay, so இதை drag பண்ணி reduce பண்ணிக்கிறேன். Okay, so reduce பண்ணி கரெக்டா place பண்ணிக்கலாம். கரெக்டா place பண்ணிக்கிறேன். சரியா? இன்னும் கொஞ்சம் கூட reduce பண்ணிக்கலாம். Okay, ஈஸியா mapping வந்து adjust பண்ணி you can place it wherever you want. Okay, so பாத்தீங்கன்னா என்னுடைய land வந்து பாத்தீங்கன்னா இந்த UV projectionல, that is planar projectionல ஈஸியா நான் land texture வந்து கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பிளேனார் அப்படின்னும் போது கொஞ்சம் சிம்பிளாவே நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிளேனார் அப்படின்னும் போது யூவி டெக்ஸ்சரை வந்து சிம்பிளா y ஆக்சிஸோ z ஆக்சிஸோ இல்லாட்டி x ஆக்சிஸோ நம்ம பிளேனாருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி ஈஸியா நம்ம டெக்ஸ்சரிங் பண்ணிடலாம். பட் காம்ப்ளிகேட்டட் மாடல்ஸ்க்கெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் வேற ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். யூவிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிளேனார் இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் இருக்கு, ஸ்பெரிக்கல் இருக்கு, அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் மேப்பிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மேப்பிங் யூவி எடிட்டர். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேனார். ஓகே, ஸோ பிளேனார் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ லேண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டோட லேண்ட். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்றேன். ஓகே, ஸோ மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு ஜஸ்ட் கோயிங் ஃபார் லேம்பெட் அகைன் ரெண்டர்ல லேம்பெட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு இப்போ கலருக்குள்ள போறேன். ஓகே, ஸோ கலருக்குள்ள போயிட்டு ஃபைல், ஓகே ஃபைல், அந்த இமேஜ் நேம்குள்ள போயிட்டு நீங்க டெஸ்க்டாப்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க கிரவுண்ட் சைடு அப்படின்றத செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கா அது அப்ளை ஆயிருக்கும். பட் ஆனா அது கரெக்டா ப்ரொஜெக்ட் ஆகல. இதை நீங்க கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு யூவில போயிட்டு இந்த இடத்துல நான் சிலிண்ட்ரிக்கல் மேப்பிங் அப்ளை பண்ண போறேன். சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா இந்த மேப்பிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த மேப்பிங் நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லாட்டி நீங்க ஸ்கேல் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் டவுன் ஹியர். ஓகே, இந்த இடத்துல போய் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை ஸ்கேல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டவுன் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் மூவ் இட் டவுன் ஹியர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? இது க்ளோஸும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுதோ ஸோ அந்த இதுல நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ இதை மேலே மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு வெளியில ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் see this. இது வந்து கரெக்டா உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கும். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஆல்சோ பிளேனார் மேப்பிங் அப்படின்றத நீங்க பார்த்தீங்க. சரியா? ஸோ அடுத்தது நீங்க பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் மேப்பிங் அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் மேப்பிங். ஸ்பெரிக்கல் மேப்பிங் சிமிலர் டு உங்களுக்கு சிலிண்டர் மேப்பிங். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி யூவி வந்து காமிக்கும். ஸோ அதை நீங்க சிலிண்ட்ரிக்கல்ல நீங்க எப்படி பண்ணீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஸ்பெரிக்கலா நான் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் யூவி. இப்போ ஸ்பெரிக்கல். ஓகே, ஸ்பெரிக்கல் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து க்ளோஸ்டா நீங்க கொடுத்துட்டு நீங்க ஸ்பெரிக்கலா ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கலா நம்மளுக்கு இதுக்கு கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம சிலிண்ட்ரிக்கல் தான் it will be better. So spherical objects க்கு நீங்க spherical யூஸ் பண்ணிட்டு cylindrical objectக்கு நீங்க cylindrical யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? So இப்போ UV ல போயிட்டு திருப்பியும் back to cylindrical. So cylindrical வந்து கரெக்டா வச்சுட்டு I just make adjustment to it. ஓகேவா? So இப்போ ஈஸியா நம்ம அப்ளை பண்ண முடியும் and also land வந்து ஃபிக்ஸ்டா வந்துருச்சு. ஓகேவா? So இப்போ வேற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணாம யூவி எடிட்டருக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி வந்து ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? சேவ்.
ஓகே, ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், பாக்ஸ் மாடல். இதை வந்து நான் டெக்ஸ்சர் பண்ண போறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்சர் பண்றதுக்கு நீங்க யூவி எடிட்டிங் பண்ணணும். ஸோ யூவி எடிட் பண்றதுக்காக இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க யூவில போயிட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம பிளேனர் பார்த்தோம், ஸ்பெரிக்கல் பார்த்தோம், அண்ட் ஆல்சோ சிலிண்ட்ரிக்கல் பார்த்தோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுத்தோன்னே இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதை ஸ்பிளிட் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா யூவில போயிட்டு யூவி எடிட்டர், அப்படி இல்லைன்னா விண்டோஸ்குள்ள போயிட்டு மாடலிங்ல யூவி எடிட்டர் அப்படின்றத நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ யூவி மெனுஸ்ல போயிட்டு யூவி எடிட்டர் அப்படின்றத ஓபன் பண்றேன். பாத்தீங்கன்னா யூவி எடிட்டர்ல ஓபன் பண்ணோடனே உங்களுக்கு எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கோ ஸோ அதை வந்து ஈஸியா ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்றேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃபேஸ் இருக்கு, வெர்டிசஸ் இருக்கு, அண்ட் எட்ஜ் இருக்கு. இதுல புதுசா வந்து பாத்தீங்கன்னா யூவி அண்ட் ஷெல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல நீங்க ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் யுவர் யூவி. ஓகேவா, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்றேன். பிளெண்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த கலருக்குள்ள போயிட்டு நான் ஒரு இமேஜ் அப்ளை பண்ண போறேன். ஸோ கலருக்குள்ள போயிட்டு ஃபைல் அப்ளை பண்ணி ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் நேம்குள்ள ஜஸ்ட் கோ ஃபார் தட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, ஓப்பன் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல காமிக்கல. ஸோ ஐம் பிரஸிங் 6 பிரஸ் பண்ணோடனே பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடான ஆப்ஜெக்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு ஃபார்மட்ல அப்ளை ஆயிருச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கரெக்டா எடிட் பண்ணி நம்ம அதுல பிளேஸ் பண்ணணும். சரியா, ஸோ இப்போ இது என்ன பண்றேன் அப்படின்னா யூவி எடிட்டர் ஓபன் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்க செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். சரியா, ஸோ இப்போ இதை வந்து நான் கரெக்டா அலைன் பண்ணணும். ஸோ இது கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்காக ஜஸ்ட் செலக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணீங்கன்னா எங்கெங்க செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். சரியா, ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்றேன் அண்ட் ஆல்சோ ஷிஃப்ட் செலக்ட் திஸ். ஓகே, ஸோ ஃபுல்லாவே செலக்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இங்க செலக்ட் பண்ணாலும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். சரியா, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து பிரிக்கணும். ஓகே, ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு யூவி பாயிண்ட் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி 2 ஷெல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஷெல் மட்டும் செப்பரேட்டா உங்களுக்கு தனியா வரும். சரியா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு இந்த ஷெல்லை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி 2 ஷெல் கொடுத்தீங்கன்னா இதுவும் செப்பரேட்டா வரும். அதே மாதிரி இதுவும் செலக்ட் பண்ணி 2 ஷெல் கொடுத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு செப்பரேட்டா வரும். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க செப்பரேட்டா எடுத்து யூ கேன் ஜஸ்ட் பிளேஸ் இட் இன் அண்ட் அரௌண்ட் திஸ் ஏரியா. சரியா, ஸோ இதுல வந்து நீங்க அங்கேயும் இங்கேயும் வச்சுக்கலாம், பட் ஒரே இடத்துல வச்சா கொஞ்சம் கிளீனா இருக்கும். சரியா, ஸோ இப்போ இது என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து எந்த பார்ட் அப்படின்னு பார்க்கலாம். சரியா, ஸோ இந்த பார்ட் வந்து பாட்டம் பார்ட். ஓகே, பாட்டம் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சரியா, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கரெக்டா அந்த பாட்டம் பார்ட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். சரியா, ஸோ இதை வந்து நீங்க ஜஸ்ட் மூவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கேல் இட் ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ரொட்டேட் இட். என்ன வேணுமோ அந்த ஷார்ட்கட் கீழே R பிரஸ் பண்ணி நான் இங்க ஸ்கேல் பண்றேன். ஓகே, W பிரஸ் பண்ணி மூவ் பண்றேன் அண்ட் E பிரஸ் பண்ணி ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் R பிரஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டா இதுக்கு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஈவனா ஸ்கேல் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் மூவ் டூல் கொடுத்து இந்த பாயிண்ட்ஸை கரெக்டா அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளீனா மேட்ச் பண்றேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். இது அப்புறம் இங்க கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பாக்ஸுடைய அவுட்புட் வந்து கரெக்டா பக்காவா இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம கீழே போகலாம். ஸோ கீழே நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் வியூ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ ஓப்பன் பண்ணிட்டு இதோட தட் இஸ் ஃப்ளோரை வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு கீழே போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் see it better. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. தட் இஸ் நம்ம செலக்ட் பண்ண விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் UV. ஓகே, ஸோ இந்த UV இங்க ரைட் கிளிக் பண்ணி UV செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த UV இதை வந்து ரொட்டேட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் செலக்ட் இட், rotate it in this direction. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைரக்ஷன். ஸோ கரெக்டா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி கரெக்டா அந்த கார்னர்ல ஐ எம் கோயிங் டு பிளேஸ் இட். சரியா, ஸோ இந்த கார்னர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த கார்னரையும் செலக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க செப்பரேட்டாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு யூவியும் செலக்ட் பண்ணி
ஒர்க் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் மட்டும் கன்சப்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா ஈஸியா நான் பண்ணிட்டேன். இப்போ இது கரெக்டான ஃப்ளோல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ். ஓகே, ஸோ இங்க போயிட்டு நீங்க ஃபேஸ் செலக்ட் பண்ணி இங்க செலக்ட் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் ஜஸ்ட் கட். ஓகே, ஸோ கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதுவும் அண்ட் அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா செப்பரேட்டா உங்களுக்கு பிரிஞ்சிடும். இப்போ இதுல ரைட் கிளிக் பண்ணி யூவி எடுத்துக்கிறேன். இந்த யூவி செலக்ட் பண்ணிட்டு ஓகே ரைட் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஓகே டு ஷெல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஷெல்லுமே கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த சைடு அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்க ரைட் சைடாகவும் போட்டுக்கலாம், லெஃப்ட் சைடும் போட்டுக்கலாம், விச் எவர் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ. ஓகே, ஸோ சைடு அப்படின்றதுனால நீங்க ஈஸியா அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி கரெக்டா இந்த இடத்துலையும் அண்ட் ஆல்சோ இது இந்த பிளேஸ்லயும் அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு சைடா அது பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு ரொட்டேட் திஸ். ரொட்டேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், திருப்பி யூவியை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஸோ யூவி செலக்ட் பண்ணி இ பிரஸ் பண்ணி இதை நான் ரொட்டேஷன் பண்றேன். ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு பிளேஸ் இட். சரியா? ஸோ இதை W பிரஸ் பண்ணி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு எடிட் திஸ் ஒன் அண்ட் ஆல்சோ இது. சரியா? ஸோ கிளீனா எடிட் பண்ணிட்டு ஓகே ஸோ ஐ கேன் கீப் இட் கிளீன்லி. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்றேன். ஓகே, ஸோ கரெக்டா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் செலக்ட் பண்ணி கரெக்டா இந்த பிளேஸ்ல வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கிளீனா நான் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த சைடு இதுவும் நான் பார்க்க போறேன். ஸோ சைடு எப்படி பண்ணலாம் அப்படின்னா திருப்பியும் நம்மளுக்கு கட் பண்ண போறேன். ஸோ ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கோ ஃபார் டூல். ஓகே, ஸோ கட் யூவி. ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கும் கட். ஓகே, ஸோ இதுக்கும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுவும் கட். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு ஈஸியா ஒன்னொன்னுத்தையும் நான் கரெக்டா ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இ பிரஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு ரொட்டேட் திஸ் டு த 90 டிகிரி ஆக்சிஸ். ஓகே, ஸோ அப்புறம் W பிரஸ் இங்க கரெக்டா போய் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஆர் பிரஸ் பண்ணி ஸ்கேல். ஓகே, ஸோ கரெக்டா ஸ்கேல் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, W பிரஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் ஓகே ஒரு மூவ் பண்ணிட்டு கரெக்டா கொஞ்சம் இதை பாட்டம் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்த சைட். ஓகே, ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஷெல் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷெல். ஓகே, ஸோ இதையும் இங்க கொண்டு வரேன். ஸோ இதை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு ஸோ இதுல ஆர் பிரஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டா ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இது என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஷெல்ல செலக்ட் பண்ணி W கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் கூட நம்ம ஸ்கேல் பண்ணலாம். ஸோ யூவியை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ரைட் கிளிக் ஓகே ஷெல் டூ ஷெல்ன்றது செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கரெக்டா ஃபிட் பண்றேன். ஃபிட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு மூவ் திஸ் சைட். ஓகே, ஸோ கரெக்டா இந்த பிளேஸும் ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ டாப் பார்ட் மட்டும் நம்ம ஃபிட் பண்ணணும். இந்த டாப்ல இருக்க அந்த யூவிஸ் மட்டும் நான் இப்போ சிவ் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு எட்ஜுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு எட்ஜும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த டூல்ஸ்ல போயிட்டு சிவ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை ஸ்டிச் பண்றேன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே டூலா மாறிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செலக்ஷன் டூல்ல போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ இதுல ரைட் கிளிக் பண்ணி யூவிக்கு போயிட்டு யூவியை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சு ஓகே ஸோ ரைட் கிளிக் யூவி கண்ட்ரோல் பிடிச்சு ஓகே ஷெல் அப்படின்னு மாத்திட்டு ஸோ இதை மூவ் பண்ணி இங்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு எட்ஜை செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இன்னொரு எட்ஜ் வந்து எங்க இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எட்ஜும் நான் மர்ஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ட் த யூவி ரைட் கிளிக் டு த ஷெல். ஸோ இந்த கார்னர் கொண்டு போய்க்கோங்க. ஸோ கொண்டு போனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கோ டு த எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணோடனே ரெண்டு எட்ஜும் செலக்ட் ஆகும். ஏன்னா பிகாஸ் இது வந்து கண்டினியூஷன் ஆஃப் திஸ் எட்ஜ். ஓகே, ஸோ இப்போ டூல்ல போயிட்டு சிவ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு merge ஆகும். ஸோ இப்போ யூவில போயிட்டு ஜஸ்ட் drag it, make it closer so that என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நடுவுல கேப் வராது. சரியா? ஸோ கரெக்டா செட் பண்ணிட்டு
okay I'm going to work on. so இது எல்லாத்தையுமே select பண்ணி R press பண்ணி scaleம் பண்ணிக்கலாம் so that even-ஆ இருக்கும் சரியா. so அதே மாதிரி இதையும் select பண்ணி even-ஆ scale பண்ணிக்கிறேன். so அதே மாதிரி இந்த சைடும் even-ஆ scale பண்ணிக்கிறேன், இதுவும் even-ஆ scale பண்ணிக்கிறேன். okay so இப்போ UV-ய select பண்ணி so இதோட top வந்து நான் clean-ஆ set பண்றேன். ஓகேவா. so top வந்து இங்க இருக்கு. okay so இத வந்து E press பண்ணி I'm going to rotate it. okay so 90 degree rotation கொடுத்ததுக்கு அப்புறம் okay so இத வந்து drag பண்ணி கொண்டு போய் அதுல fit பண்றேன். so select பண்ணிட்டு இங்க கொண்டு வரேன் சரியா. so கொண்டு வந்துட்டு R press பண்ணி அத கரெக்ட்டா fit பண்றேன். so R press பண்ணிட்டு scale. okay so scale பண்றேன். okay little bit scaling. okay so scale பண்ணி இத கரெக்ட்டா மேட்ச் பண்ணனும். so மேட்ச் பண்றதுக்கு center. okay so R கொடுத்து இத வந்து scale பண்றேன், scale up. okay so பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ரீச் ஆற மாதிரி பாத்துக்கோங்க, எதுமே out of the range இல்லாம பாத்துக்கோங்க. out of the range இருந்தனா black color வரும். so இத select பண்ணி கொஞ்சம் இங்க adjustment and also இங்க okay so little bit adjustment. so பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம செட் பண்ணியாச்சு. okay let me go for this. so பாத்தீங்கன்னா you can see this one. okay so இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லா டெக்ஸ்சருமே பண்ணியாச்சு. so இந்த சைட்ஸ் மட்டும் இப்போ பண்ணலாம். இதுல ரைட் கிளிக் பண்ணி UV க்கு போறேன், select an object mode. okay so இப்போ அந்த UV editor ஓபன் பண்ணி அப்புறம் sides. okay so இத எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி UV editor. okay ரைட் கிளிக் கண்ட்ரோல் பிடிச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷெல்ல செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த பிளேஸ்ல வைக்கிறேன். okay so எந்த பிளேஸ்னு பாத்துக்கோங்க. இது வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கலாம். okay so லெஃப்ட் சைடு so இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். okay so அதே மாதிரி இந்த பாக்ஸையும் கொண்டு போய் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ரெண்டு UV-லயும் செலக்ட் பண்ணி கரெக்ட்டா கொண்டு போய் மேட்ச் பண்ணிக்கோங்க. okay so மேட்ச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது. okay so இதுவும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சு ரைட் கிளிக் பண்ணி ஷெல்ல செலக்ட் பண்ணி கொண்டு வந்து I'm going to place it here. okay so place பண்றோம். so கரெக்ட்டா place ஆயிருக்கா அப்படினு செக் பண்ணிக்கோங்க. okay so இல்ல அப்படினா we have to rotate it. okay so இது கரெக்ட்டா place ஆயிருக்கு. so அதனால I'm going to place it on the edge of it and also இதையும் செலக்ட் பண்ணி on the edge of it ல நீங்க place பண்ணுங்க. on the edge of it place பண்ணிட்டு just இதையும் செலக்ட் பண்ணி edge ல கரெக்ட்டா place பண்ணிருங்க and also இதையும் செலக்ட் பண்ணி இந்த UV-யும் செலக்ட் பண்ணிட்டு இங்க கார்னர்ல போட்டுருங்க. okay last but not least ஒரே ஒரு UV தான் இருக்கு. so இதையும் நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஸ்கேல் பண்ணி கரெக்ட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். so இது இங்க வெச்சிட்டதுக்கு அப்புறம் just go here. okay அது கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதோட ரொட்டேஷன் வந்து மாத்தணும். okay so rotate பண்ணனும் இத. so E press பண்ணி I'm going to rotate this. so rotate பண்ணிக்கிறேன். so snap பண்ணி rotate பண்ணிக்கலாம். rotate பண்ணதுக்கு அப்புறம் just scale பண்ணிக்கலாம். okay scale பண்ணி I'm going to plus put it here. okay so zoom பண்ணிக்கிறேன். zoom பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே select பண்ணி டாப்ல கொண்டு போய் கரெக்ட்டா ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு UV-யும் செலக்ட் பண்ணி கீழ கொண்டு வந்துக்கிறேன். okay so இதையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த கார்னர் கொண்டு வந்துறேன். அதே மாதிரி இந்த கார்னரையும் நீங்க ஃபிட் பண்ணிருங்க. R கொடுத்தீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும். okay so ஸ்கேல் பண்ணி கரெக்ட்டா ஈவனா நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ just go for your object mode செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ UV எடிட்டரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதுல போய் நம்ம UV-ய பார்க்கலாம். so பாத்தீங்கன்னா ஒரு அழகான பாக்ஸை வந்து ஈஸியா UV எடிட்டர்ல நம்ம ரெடி பண்ணி ஆச்சு. ஓகேவா. so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பாக்ஸ் வந்து எப்படி வந்து UV எடிட்டர்ல நம்ம UV-ய பிரிச்சு ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சு எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு பிளெயின் காரை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க போறோம். சரியா. so இப்போ பாக்ஸ் வந்து UV பண்ணி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி சிம்பிளா நம்ம மாயால ஒரு கார் மாடல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு UV மேப் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸஸ் அப்படின்னா இந்த கிளாஸஸோட ஃபேஸஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அடுத்து மிச்சம் இருக்கிற எல்லா ஃபேஸஸையும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால சிம்பிளா இருக்கக்கூடிய இந்த ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட்ல போயிட்டு இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா I'm going to apply blend. okay rendering shelfல போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் ஷேடர்ஸ்ல செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். okay blend அப்படின்றது கார் பாடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கார்
பாடி அப்படின்றத டைப் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கலருக்குள்ள போறேன். ஓகே, ஸோ கலருக்குள்ள போயிட்டு ஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ அந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் இமேஜ் நேமோட ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இப்போ நான் அந்த கார் பாடியோட டெக்ஸ்சர்ஸ் வந்து நான் எடுத்துக்க போறேன். சரியா? ஸோ அதை நான் ஃபர்ஸ்டே ஏற்கனவே பண்ணி வச்சதுனால இப்போ நான் அந்த கார் பாடியோட டெக்ஸ்சர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த டெக்ஸ்சர் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் இப்போ 6 ப்ரெஸ் பண்ண போறேன். ஷேடிங்ல போயிட்டு ஹார்ட்வேர் டெக்ஸ்சரிங் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த மாதிரி காமிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாவே அப்ளை ஆகல அண்ட் ஆல்சோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்னென்னமோ அப்ளை ஆயிருக்கு. சரியா? ஸோ இதை எப்படி வந்து நம்ம மேட்ச் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பிளேசஸ் எல்லாம் பக்காவா மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா வில் கெட் த அவுட்புட். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ யூவிக்குள்ள போயிட்டு ஆட்டோமேட்டிக் மேப்பிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட்டோ மேப்பிங் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக் மேப்பிங் அப்படின்னு கொடுத்தோடனே யூ சி தட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது மேப்பிங் ஆயிருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுக்குள்ள போயிட்டு தட் இஸ் யூவி மெனுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் யூவி எடிட்டர். ஓகே, ஸோ யூவி எடிட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா உங்க காரை வந்து மொத்தமா ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு அன்ட்ராப் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஸோ இதை ஸ்கேல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்க யூவிஸ் மாறும். சரியா? ஸோ இப்போ இது என்ன பண்றேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி யூவியா எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி நான் இந்த சைட்ல வச்சுக்கிறேன். இப்போ ஒன்னொன்னுத்தையும் நான் வந்து மாடிஃபை பண்ண போறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாடியோட சைட் பார்ட். ஓகே, சைட் பார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷெல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் பாடியோட சைட் வியூ. ஓகே, ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்றேன். ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு ஸோ கரெக்டா நான் இதை பிளேஸ் பண்ணணும். ஸோ கரெக்டா ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரொட்டேட் ஆர் கொடுத்து கிளீனா ஸ்கேல் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் ஹியர். ஓகே, ஸோ கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆர் கொடுத்து லிட்டில் பிட் ஸ்கேலிங். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஓகே, ஸோ இது கூட நீங்க ஸ்கேல் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இங்க நீங்க யூவி மாடிஃபை பண்றதுனால நத்திங் வில் ஹேப்பன் டு யுவர் மாடல். ஓகே, ஸோ இப்போ நான் இங்க இது பண்றதுனால உங்களுக்கு மாடல்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ இது கரெக்டா நான் இங்க மேட்ச் பண்றேன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா பக்காவா மேட்ச் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த சைட்ல இருக்கிற அந்த சைட் பாடியும் செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணி யூவியை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஷெல் அப்படின்னு எடுத்துட்டு ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வேற ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ வேற ஆக்சிஸ்ல இருக்கிறத நான் இப்போ ஃபிளிப் பண்ணணும். எப்படி ஃபிளிப் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஐகான் ஃபிளிப் இருக்கும். ஓகே, ஸோ இது மெனுஸ்குள்ள இருக்கக்கூடியது. மெனுஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுல ஃபிளிப் செலக்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஃபிளிப் ஆயிடும். ஸோ இது மேலேயே நம்ம வச்சோம் அப்படின்னா இட் பி கிளியர். ஓகே, ஸோ கரெக்டா நான் இதுக்கு மேட்ச் பண்ண போறேன். ஸோ ரைட் கிளிக் யூவி கொடுத்து இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் ஹியர். ஓகே, ஸோ இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கரெக்டா ஜஸ்ட் பிளேசிங் இட் ஹியர். ஓகே, ஸோ இதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஆர் கொடுத்து ஜஸ்ட் ஸ்கேல் இட். ஸோ கரெக்டா உங்களுக்கு வர மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டா அந்த கார்னர்ஸ் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஆர் ப்ரெஸ் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் திஸ் வே. சரியா? ஸோ கரெக்டா நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடும் உங்களுக்கு பிளேஸ் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் செக் இட் அவுட். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கமும் உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூவி செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த யூவி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இட் ஹேஸ் டு பி இன் ஆஷ் கலர். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் என்ன பார்ட், டாப் பார்ட். ஓகே, டாப் பார்ட் நான் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா இது ஃபுல்லாவே ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை ஸ்கேல் பண்ணி நான் இதை டிராக் பண்ணி ஒயிட்ல வச்சிடறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பார்ட்டும் சரி. ஓகே, ஸோ ஒரு இதுவுமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஈஸியா உங்களுக்கு எந்த பார்ட்ல உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த பார்ட்ல இது பாட்டம். ஸோ பாட்டம் வந்து கொண்டு வந்து நான் ஆஷ் கலர்ல வச்சாச்சு. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த யூவி செலக்ட் பண்றேன். யூவி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த யூவியை செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த யூவியை செலக்ட் பண்ணி ஷெல் அப்படின்னு கொடுத்து தனியா இப்படி எடுக்கிறேன். சரியா? ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுல ரைட் கிளிக் பண்ணி எட்ஜ்க்கு போறேன். ஸோ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இந்த எட்ஜ் இங்க வரணும். சரியா? ஸோ
இப்போ ரைட் கிளிக் பண்ணி யூவி இந்த எட்ஜ் அப்படியே செலக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துக்கிறேன். சரியா? கொண்டு வந்துட்டு இப்போ இதை நான் merge பண்ணணும். சரியா? merge பண்றதுக்கு ரைட் கிளிக் go for edge, இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு go for tool, ஓகே, sew, இது ரெண்டுத்தையுமே sew பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எதெல்லாம் வந்து நீங்க sew பண்ண முடியுதோ அதெல்லாமே sew பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஸோ ரைட் கிளிக் யூவி, ஸோ இப்போ இந்த யூவியை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல் யூவி செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா இங்க எட்ஜ்க்கு போறேன். ஓகே, ஸோ இந்த எட்ஜ் இங்க இருக்கு. ஸோ ரைட் கிளிக் இதை யூவியை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சி ஷெல் அப்படின்றத செலக்ட் பண்ணி W. ஓகே, ஸோ இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட் கிளிக் எட்ஜ். ஓகே, ஸோ இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் யூவியில் இங்கே கொண்டு வந்து போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ ரைட் கிளிக் எட்ஜ். ஓகே, ஸோ எட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு டூல்ஸ் sew, எல்லாத்தையுமே sew பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வரணும். ஸோ அதனால இப்போ இதை என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி இதை யூவியா மாத்தி ஸோ இதை வந்து கொண்டு போய் என்னுடைய கிரில்ல வைக்கிறேன். சரியா? ஸோ கிரில்லோட இது வந்து பார்ட் வந்து பெருசு. ஸோ இந்த கிரில்லோட எனக்கு தெரிஞ்சு ஸோ இது வந்து ஆஷ் கலர்ல இருக்கணும். ஸோ இது வந்து நான் ஆஷ் கலர் கொண்டு வரேன். ஸோ R ப்ரெஸ் பண்ணி கிரில்லுக்கு வேற போடணும். ஸோ அதனால ஆஷ் கலர்ல வைக்கிறேன். சரியா? ஸோ இந்த பார்ட் மட்டும் நான் இப்போ கொண்டு வரணும். ஸோ இதை செலக்ட் பண்ணி ஸோ எந்த பிளேஸ்ல இருக்கோ ஐ கேன் மூவ் இட் அண்ட் பிளேஸ் இட் ஹியர். சரியா? ஸோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி இதை வந்து கிரில்லா நான் போட போறேன். ஸோ இதை யூவியை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் யூவி செலக்ட் பண்ணி கார்னர் அண்ட் இந்த கார்னர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னர். ஓகே, கரெக்டா செட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல மெஷ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டாப் வியூ. ஓகே, ஸோ டாப் வியூவில் இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணுறோம். ஸோ ரைட் கிளிக் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸும் ஸோ அந்த ஃபேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து இந்த பிளேஸில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபேஸும் ஓகே அண்ட் ஆல்சோ இந்த ஃபேஸ். ஸோ எல்லா ஃபேஸுமே செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஃபேஸையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பேக் சைட் ஆஃப் த கார் வரேன். ஸோ இந்த ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஸோ எங்க இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றேன் இன் யூவி எடிட்டர். ஓகே, ஸோ யூவி எடிட்டர்ல இந்த பார்ட் இங்க இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இது நான் செலக்ட் பண்ணி டிராக் பண்ணும்போது அதோட ஷெல் வந்து இருக்கு இதுல. ஓகே, ஸோ இதை அன்டூ பண்ணிட்டு ரைட் கிளிக் கோ டு த யூவி. ஓகே, ஸோ இந்த யூவியை செலக்ட் பண்ணி ஷெல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ல இருக்க அந்த ஃபுல் ஷெல்லையும் செலக்ட் பண்ணி இந்த கார்னர் கொண்டு வந்துடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல ஃபில் ஆயிடுச்சு. ஸோ தென் கோ டு திஸ் ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதோட அட்டாச் ஆயிருக்கிறத நான் தனியா எடுத்து இது கூட ஃபிக்ஸ் பண்ண போறேன். சரியா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஜஸ்ட் கோ ஹியர். ஓகே, ஸோ டூல்ல போயிட்டு கட் யூவி. ஓகே, ஸோ இதுவும் ஓகே அண்ட் ஆல்சோ இது அண்ட் அப்படியே ட்ராக் பண்றேன். ஓகே, ஸோ இந்த யூவி அண்ட் ஆல்சோ இந்த யூவி. ஸோ ஈஸியா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூவி செலெக்ஷன்ல போயிட்டு ஒரு யூவியை மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டு ஷெல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிளேஸ் கொண்டு வந்துட்டு கரெக்டா இந்த பாயிண்ட்ஸ் யூவி பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டா ஃபிட் பண்றேன். சரியா? ஸோ இந்த கார்னர்ல ஒரு ஃபிட், அதுக்கப்புறம் ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி இந்த கார்னர்ல. ஓகே, ஸோ இந்த கார்னர் யூவிஸை செலக்ட் பண்ணி இந்த கார்னர் அண்ட் ஆல்சோ இந்த கார்னர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டா செட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காரோட நம்பர் வந்துடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது சைட் பாடியோட யூவிஸ் மட்டும் நான் பிரிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ கோ டு டூல். ஓகே, கட். ஓகே, ஸோ இங்க இருந்து இதை வரைக்கும் கட் பண்றேன் அண்ட் ஆல்சோ இது. சரியா? ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் யூவி போயிட்டு இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் திஸ். ஓகே, ஐ கேன் மேட்ச் இட் ஹியர். ஓகே, ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளா நீங்க அதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதையும் கொண்டு வந்துடுறேன் அண்ட் இங்க போயிட்டு இந்த யூவியை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ஷெல். ஓகே, ஸோ அந்த ஷெல்ல கொண்டு வந்து ஒயிட்ல வச்சிடுறேன். ஸோ ரைட் கிளிக் கண்ட்ரோல் பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணி ஷெல் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூவி ஃபுல்லாவே நான் செட் பண்ணியாச்சு. ஓகே,
ஸோ இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே அது மாதிரி இருக்கா, எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு காரை மாடல் பண்ணி அதுக்கு யூவி கொடுத்து ஈஸியாக நீங்கள் ஒரு டெக்ஸ்சரை அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இந்த இடத்துல சின்ன சின்னதாக ஒயிட்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் மோட் போய்க்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே யூவி மெனுவில் போயிட்டு யூவி எடிட்டர். ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்க யூவிஸ் எல்லாம் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட் கிளிக் யூவி. ஓகே, ஸோ இது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஐ கேன் ஜஸ்ட் பிளேஸ் இட் இன் சம்வேர். ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிட்டு W ப்ரெஸ் பண்ணி ஸோ ஏதாவது ஒரு ஆஷ் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல நீங்க அதை வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் செக் இட் நவ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே ஆஷ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ கிளியரா நம்ம அதை டெக்ஸ்சர் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, யூவி மட்டும் ஆட்டோமேட்டிக் மேப்ல பிரிச்சுட்டு அந்த யூவியை செட் பண்ணி ஓகே சியூ பண்றதோ இல்லாட்டி மர்ஜ் பண்றதோ ஸோ எல்லாத்தையுமே நீங்க இங்க பண்ணிக்கலாம். சரியா, யூவி எடிட்டர்ல நம்ம டிஃபிகல்ட்டான ஒரு டெக்ஸ்சரை வந்து ஈஸியா யூவிஸ் வச்சு நம்ம டெக்ஸ்சர் பண்ண முடியும். சரியா, இந்த சாப்டர்ல நம்ம டெக்ஸ்சரிங் வந்து பார்த்தோம். ஸோ டெக்ஸ்சரிங் எப்படி ஒரு பாலிக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் பேசிக் யூவி லைக் பிளேனார், சிலிண்டர் யூவி அண்ட் ஆல்சோ பெரிக்கல் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் யூவி ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ யூவி ப்ரொஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் மேப்பிங் பார்த்தோம். ஓகே, ஸோ மேப்பிங் வந்து எப்படி வந்து யூவி எடிட்டர்ல போய் அதை மேப்பிங் வந்து எடிட் பண்றது, யூவிஸ் எப்படி எடிட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.